உதவி போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ். பட்டலாந்த வீட்டு திட்டத்தில் வீடு வழங்கப்பட்டிருந்தவர்களுள் ஒருவரான டக்ளஸ் பீரிஸ் என்பவர் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையில் அதிக கவனத்தை ஈர்த்த ஒருவராவார். யார் இந்த டக்ளஸ் பீரிஸ்? 1967 ஆண்டு போலீஸ் திணைக்களத்தில் துணை போலீஸ் உத்தியோகத்தராக பணியில் சேர்ந்த டக்ளஸ் 1971 ஆண்டு உப போலீஸ் இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்றார். 1979 போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் 1985 பிரதான இன்ஸ்பெக்டராகவும் நியமிக்கப்பட்ட டக்ளஸ் பீரிஸ் பின்னர் பாலியகொட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாகவும் பணியாற்றினார். 1987 ஆண்டு ஜூலை 20 டக்ளஸ் உதவி போலீஸ் அத்தியட்சகராக பதவி உயர்வு பெற்றார். கலனி பிரதேசத்தில் இடம்பெற்று வந்த நாசகார செயல்களை கட்டுப்படுத்தும் பிரிவை மேற்பார்வையிடலே அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும். மிக குறுகிய காலத்தில் இவருக்கு கிடைத்த பதவி உயர்வுகள் ஆணைக்குழுவின் கவனத்தை ஈர்த்தன. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலிருந்து மேற்கோள் காட்டுபவை. மேற்கோள் ஆரம்பம். ஒருவரை இணை போலீஸ் அத்தியட்சகராக உறுதிப்படுத்துவதற்கு அவர் பரீட்சைக்கு தோற்றி நிர்ணயிக்கப்பட்ட 3 வருட காலத்திற்குள் பரீட்சையில் சித்தியடைந்திருக்க வேண்டும். பீரிஸ் பரீட்சையில் தோற்றியிருந்தார், ஆனால் அவரால் பரீட்சையில் தேர்ச்சி பெற முடியவில்லை. மேற்கோள் நிறைவு. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நளின் டெல்கொட பிரதி போலீஸ் மா அதிபர் MMR குணரத்னவுக்கு கடிதம் மூலம் டக்ளஸ் பீரிஸை உதவி போலீஸ் அத்தியட்சகராக பதவி உயர்வு வழங்க சிபாரிசு செய்துள்ளார். டக்ளஸினால் தமக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையிலேயே குறித்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டதாக டெல்கொட குறிப்பிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலிருந்து மேற்கோள் காட்டுபவை. மேற்கோள் ஆரம்பம். டக்ளஸ் பீரிஸ் முதலில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பதவியில் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர் எவ்வாறு பதவி உயர்வு பெற முடியும் என்பதை டெல்கொட தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கவில்லை. நாசகார செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகராக டக்ளஸ் பீரிஸ் செய்த பணிகளை விவரித்து அவற்றை உள்ளடக்கியவாறே டெல்கொடவின் பரிந்துரை கடிதம் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேற்கோள் நிறைவு. அப்போது டக்ளஸ் பீரிஸ் செய்த பணிகள் தொடர்பில் ஆணைக்குழு உன்னிப்பாக கவனம் செலுத்தியுள்ளது. குறித்த காலப்பகுதியில் நாசகார கும்பல்களின் செயற்பாடுகள் தொடராமல் தடுப்பதற்கும் நாசகாரர்களை அகற்றுவதற்கும் டக்ளஸ் பீரிஸ் தான் பொறுப்பேற்றதை சரியாக செய்ததாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நளின் டெல்கொட ஆணைக்குழுவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அகற்றல் என்ற வார்த்தையின் பொருளை அறிய ஆணைக்குழு அதிக ஆர்வம் காட்டியது. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலிருந்து மேற்கோள் காட்டுபவை. மேற்கோள் ஆரம்பம். டெல்கொட முன்பு கூறிய அகற்றுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ் செய்த நியாயமான கொலைகள் என்று விளக்க முயன்றுள்ளார். நியாயமான கொலைகள் பதவி உயர்வுக்கான தகுதியாக எவ்வாறு அமைய முடியும் என்பது பற்றி நளின் டெல்கொடவினால் விவரிக்க முடியவில்லை. மேற்கோள் நிறைவு. அதனால்தான் டக்ளஸ் பீரிஸின் தொடர் பதவி உயர்வுகள் கேள்விக்குறியாகியுள்ளன. இருப்பினும் அகற்றுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் நாசகாரர்களை நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு புறம்பாக கொலை செய்வது என்று ஆணைக்குழு பின்னர் கண்டறிந்தது. அப்போதைய போலீஸ் மா அதிபர் ஏர்னஸ்ட் எட்வர்ட் பெரேரா ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்து அதனை ஒப்புக்கொண்டுள்ளார். நாசக்காரர்கள் என்று அவர் அடையாளப்படுத்தியவர்களை நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு புறம்பாக கொலை செய்து அவ்வியக்கத்தை முன்னெடுத்து செல்ல விடாமல் தடுத்தமையே டக்ளஸ் பீரிஸின் சேவைகளை மேம்படுத்துவதற்கு முக்கிய காரணம் என ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலிருந்து மேற்கோள் காட்டுபவை. மேற்கோள் ஆரம்பம். டக்ளஸ் பீரிஸ் பெற்ற தொடர் பதவி உயர்வுகள் காரணமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட 130 போலீஸ் அதிகாரிகளை பின்தள்ளிவிட்டு முன்னோக்கி நகர்ந்துள்ளார். போலீஸ் திணைக்கள வரலாற்றில் வேறு எந்த போலீஸ் அதிகாரிக்கும் இதுபோன்ற பதவி உயர்வு கிடைத்ததில்லை. போலீஸ் திணைக்களத்தில் இதுவரை நிகழ்ந்த நீண்ட நீளம் தாண்டுதல் இதுவாகும். மேற்கோள் நிறைவு. அவர் செய்ததாக கூறப்படும் கடுமையான குற்றங்கள் குறித்த விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டு ஆணைக்குழுவினால் 1995 ஆண்டு அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். டக்ளஸ் பீரிஸ் திடீரென எவ்வாறு காணாமல் போனார்? அவர் சுவிட்சர்லாந்து அதிகாரிகளிடம் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன? ஆணைக்குழுவுக்கு டக்ளஸ் பீரிஸ் அனுப்பிய சத்திய கடதாசியில் என்ன இருந்தது? இது பற்றிய தகவல்கள் நாளை. உண்மையை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது.